கொஞ்சம் முது அறியுது செஞ்சு விடா. உன் முது செஞ்சு கொடுத்தா எங்க அப்பா அம்மா பெத்து விட்டாங்கல்லண்ணா கொட. பாத்தியா நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனுமே, உன் எல்ல குஸ்கா வச்சானுன்ட்டு என் எல்ல இருந்து பீஸ் எடுத்து வச்சுனே இப்படி பேசுற. அதுக்குன்னே உன் முது பூச்சி சொஞ்சுன்னு கிடக்க சொல்றியா? கொஞ்சம் அறிகுதுன்னு தானே சொல்றேன், இப்படி பேசுறியா? டேய் போடா சொல்ல முடியாதே. தம்பிங்களா நல்லா இருக்கிறீங்களா? பழம் இருக்குது மூஞ்சி. பெருசே நான் ஊருக்கு புதுசா? ஆமாப்பா, இங்க 2 ஏக்கரா வாங்கியா பயிர் பண்ணலான்னு வந்துக்கிறேன். 2 ஏக்கரா வாங்கி பயிர் பண்ண போறியா? நான் ஏன் சொல்ற? ஆமாப்பா, அந்த பணத்தோட வந்துட்டேன். ஏன்டா ஏன்னா நல்ல இடம் தான் சொல்லுங்க, பொண்ணு அரிசி விளைய வைக்க போறேன். நீ கவலைப்படாத, பாஸ்மதி அரிசியே விளைய வைக்கலாம். அதுமாதிரி நான் எடுத்து காமிக்கிறேன். டேய் விவசாயம் பண்ண சொன்னா அவர் எப்படி முன்னேறுவாரு? வேற எதனா தொழில் பண்ண சொல்லலாம். பா எனக்கு அந்த தொழில் மட்டும்தான்ப்பா தெரியும், வேற எந்த தொழிலும் தெரியாதுப்பா. நாங்க சொல்லித்தர தெய்வமே, நீ ஏன் கவலைப்படுற? யாரும் ஏமாத்திட மாட்டாங்களே. உன்னை யாரும் ஏமாத்த மாட்டாங்க தல, நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ ஒண்ணும் பண்ணிட்டால, கையில இருக்கிற காசு கூட ஒரே நல்ல டபுள் ஆக்கி தரான். நான்லாம் தர மாட்டேன், நான் பிசினஸ்ன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் தருவேன். நான் தல நம்ப மாட்டேற. டேய் வெளியூர்காரல அது எப்படி டக்கு நம்புவாரு? சுரேஷ் போன் பண்ணி வரவே அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். சுரேஷ் யாருப்பா? பேங்க் மேனேஜர், அவர் தான் எல்லாத்தையும் டீல் பண்ணுவாரு. ஹலோ சுரேஷ், கிராமத்துல இருந்து ஒருத்தர் பணத்தோட வந்துக்கிறாரு, ஏதோ பிசினஸ் பண்ணணுமா, வரையா டக்குன்னு? டேய் அவருக்கு பிசினஸ பத்தி புரிய வைக்கணும், அதுக்கு எல்லாத்தையும் ப்ராப்பரா வர சொல்லு. கேட்டீங்க சுரேஷ, டக்குன்னு வா, இங்கே இருக்கிறோம். என் கதையை கொஞ்சம் கேளுங்களேன். மாடு வாங்கி மண்ணாவது மாதிரி பெரிய பணக்காரலான்னு பார்த்தேன். அந்த மாடு எத்துமே மந்தவெளி சந்தையில் என் பொண்டாட்டி வித்துட்டா. ஐயோயோ, அப்புறம் என்னாச்சு? சந்தையில மாடு வாங்கினா பாரு, அவங்க கிட்ட கேட்கலான்னு போனேன், அவன் கத்தி எடுத்துன்னு ஓட்டியாரான். கத்தி எடுத்துன்னு வரானா? காது மேலே கொடுக்க வேண்டியதானே? நமக்கு கத்தினா பயம்பா, அதனால திரும்பி வந்துட்டேன். இது கோழி வித்த காசு, அதனால இடம் வாங்கலான்னு எடுத்துன்னு வந்துட்டேன். கோழி வித்த காசு இவ்வளோவா? ஏன்பா அந்த சுரேஷ் எப்பப்பா வருவாரு? இந்த வந்துருவார், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணா. வரட்டும் வரட்டும். தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். நானா? நான் வெளியூருப்பா. என்னடா நம்ம கிட்ட சொன்னது அவங்க கிட்ட சொல்றான்? தெரியலையே. சொல்லலாம், என்னென்ன விஷயம்? நான் ஒரு 2 ஏக்கரா இடம் வாங்கி விவசாயம் பண்ணலான்னு. ஏன்பா அதப்பா என்கிட்ட சொன்ன, அதே போய் அவங்க கிட்ட சொல்ற? 4 பேர்கிட்ட சொன்னா நல்லது நாடுகன்னு நாற்றம்பள்ளி குமரமுத்து சொன்னா போல. நோ, உன்னை நம்பி வர சுரேஷ் வர சொல்லிட்டேனா? இருப்பா, இவரு ஒரு ஐடியா கொடுப்பாரு, அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்துல சொல்லுவாரு. சரி, அந்த நாற்றமல்லி குமரு முத்தையாரு அதை கேக்குறீங்களா? 7 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டு பக்கத்துல குடியிருந்தாரு. அவன் குடியிருந்தா நாக்குது, அவன் கக்கு சிந்தா எங்களுக்கு நாக்குது. அவன் யாரு? அவன் சொன்னா நடக்குதுப்பா, அவனுக்கு ஏதோ சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நடந்துச்சு அவன் சொல்லியா? அவன் பொண்டாட்டி ஓடி போடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொன்னான். மறுநாள் ஓடி போச்சே. ஓடி போச்சா? சரி வேற என்ன நடந்தது? அவன் வீட்டு விட்டு கேலி பண்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொன்னான், கேலி பண்ணிட்டான். கேலி பண்ணிட்டானா? சரி அதெல்லாம் விடு, அவனை தெத்தி விடு. சுரேஷ் வந்தா நம்ம பிஸ்னஸ் பத்தி பேசலாம். ஏய் இருப்பா, நானும் பேச கூப்பிட்டு நீ பேச விட மாட்டீங்க. ஏய் 48 பல்ல ஜேசி பச்சு குறைஞ்சி விட்டுருவேன். போடா போடா பாக்கலாம். என்னடா இது பழைய காலத்து ரயில் இன்ஜின் மாதிரி சிரிக்கிறான்? ஹலோ அவங்க கிடைக்கிறாங்க, நீ சொல்லுண்ணா. அதான்பா நிலம் வாங்கி பயிர் வைக்கலான்னு வந்துக்கிறேன். வச்சிடலாண்ணா, பிரச்சனையே இல்லை. டேய் நாங்க பேச வச்சிட்டோம், வைங்க போடா. அந்த ஆளு கிட்ட பைத்திய மாதிரி பேசின்னு கிடக்குற. இரு தம்பி, ஏன் அவர் திட்டுற? நோ அமுச்சு விடுண்ணா, சுரேஷ் வந்தா எல்லாத்தையும் பாத்துக்கலாம்ண்ணா. பாத்தலாம் பாத்தலாம். நோ ஒரு நிமிஷம் நில்லுண்ணா. என்னடா லைன் கட்டின எல்லாருக்கிட்டையும் போறான்? என்னப்பா? நான் வெளியூர்ல இருந்து வந்துக்கிறேண்ணா, 2 ஏக்கரை இடம் வாங்கி பயிர் வைக்கலான்னு கேறேண்ணா. நல்ல விஷயம் வச்சப்பா. உனக்கு என்ன இடம் வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். டேய் இங்க பேசி வச்சுருக்கா நட பருப்பு மாதிரி வந்துக்கிறீங்க, போங்கடா. என்ன அந்த பையன் இப்படி பேசுதா? டேய் அவரை தானே என்ன கூப்பிட்டாரு. கூப்பிடுவான் அவன். இதோ பாரு இவனை கூட நிக்க வச்சுக்கிறான், நாங்க பேசின்னு தானேக்கிறோம். தம்பியா ஏன் அவசரப்படுறா? 4 பேரை கேட்டா நல்லது நடக்கணும்னு நாற்றம்பள்ளி குமரமுத்து சொன்னா போல. அந்த குமுறு முத்த அடிப்பேன், உன்னை அடிப்பேன். வாடா ஒழுங்க இங்க. இந்த தம்பி வெளியூர்ல இருந்து வந்துக்குது நிலம் வாங்கறதுக்கு. இந்த தம்பி எப்படி திட்டுது போறான்? ஹலோ என்கிட்ட தானே கேட்டா, திரும்ப போய் அவர்கிட்ட கேட்கறான். திரும்ப திரும்பப்பா சொல்லி இருக்க முடியும், புரிஞ்சுக்கப்பா. அடடே தம்பி, நான் வெளியூர்ல இருந்து வந்துக்கிறேன்பா. பாடுறா திரும்ப அங்க போயிட்டான். இந்த பதசி எதிர அடிக்கிட்டா. சரி விடு, நம்ம ஆள் கிட்ட தானே போய்க்கிறான். சுரேஷா நான் சொன்னவர் தான். ஓ இவர் தான் சுரேஷா? தம்பி என்ன கேட்டுனா அங்க போயிட்டான். என் பருப்ப அதே மத்த என்கிட்ட பேசின இருக்கும் போது போயிட்டான். நீ போ. என்னடா இது? தம்பி நீ வா, உனக்கு நல்ல இடமா பார்த்து வாங்கி தரேன்.
ஏய் எங்க கூட்டின்னு போற? நோ இங்க வாடா. பிசினஸ்க்கு வயசு சொல்லலான்னு பார்த்தா இவரு கூட்டின்னு போறாரு. என்ன பிசினஸ்ப்பா? இரு அவசரப்படாத சொல்லுவாப்புல. கோழி வித்துட்டு வந்த காசுப்பா, நல்ல பிசினஸா சொல்லுப்பா. கோழி வித்த காசா? நீ கவலைப்படாத, இடத்தெல்லாம் வாங்கி வீண் பண்ணாத. நான் உனக்கு ஒரு நல்ல பிசினஸா சொல்றேன். ஏய் தம்பி, இடம் வாங்கினதான் ஸ்டேப்பு, அதை தவிர வேற என்ன வாங்க போற? யோ நாங்க பேசிக்கிறியா, நீ போயா. நீ போடா 48 பல்லா. ஐயா ஏதோ காசு கிடைக்கும் போது அது குட்டி குழப்பி கொடுத்துங்க. வடா போடா. நல்ல மனுஷன் போயிட்டாங்க. அவனுங்க போனா போறானுங்க, இங்க வானா. நல்ல பிசினஸ். 1 ரூபாய் போட்டா 1 ரூபாய் எடுக்கலாம். 1 ரூபாய் கொடுத்தா 1 ரூபாய் தான் எடுக்க முடியுமா? 2 ரூபாய் எடுக்க முடியாதா? அட உதாரணத்துக்கு சொன்னா, இவர் தான் எங்க கம்பெனியோட ஓனர். ஓனரா? என்னப்பா தமா துண்டு மிஸ் வச்சுன்னு பொம்மை மாதிரி இருக்கிறாரு, இவர் ஓனரா? ஆமாண்ணா, இவர் தான் ஓனரு. எப்படி சிம்பிளா இருக்கிறாரு பேரு. இவர் வந்து ஒரு கம்பெனி வச்சுன்னு இருக்காரு. இவரோட கம்பெனில தான் 1 ரூபாய் போட்டா 1 ரூபாய் எடுக்கலாம். இங்க பாரு, இடம் கடை வாங்கி வேஸ்ட் பண்ணாத, சால் சொல்றது கேளு. 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி தானே இவரே வந்தாரு. இப்ப எவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டுக்கிறோம் பாருங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. என் பணம் வீணா போகாதுல, அதுக்கு எதனா ஒரு கேரண்டி கொடுங்க. கேரண்டினா வாரண்டியே கொடுக்குறோம். இவர் தான் உனக்கு கேரண்டி வாரண்டிலாம். என்ன பிசினஸ்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க, ஒண்ணுமே புரிய நோ மாட்டேங்குது. பண்ட உன்ன டபுள் ஆக்கிடலாம். கண்டிப்பா ஆக்கி தருவீங்களா? உன் மேல சத்தியமா டபுள் ஆக்கி தரோம். பணம் பைய கொடு. நம்பி கொடுப்பா, நம்பி நீ ஆயிடுவ. இந்தாங்க. கோழி வித்த காசா? தல நீ இங்கே உட்கார, அதை எடுத்துன்னு போய் டபுள் ஆக்கி எடுத்துன்னு வரோம். ஏமாத்த மாட்டீங்களா? என்னப்பா இன்னமும் நம்ப மாட்டேன் நீ? மலாலி கூட இரு. ஏன்பா வாங்கப்பா போலாம். ஏம்பா பத்திரம், கோழி வித்த காசுப்பா. நீ கவலைப்படாதண்ணா, டபுள் ஆக்கி எடுத்துன்னு வரோம் நாங்க. வந்துருவாங்கல்ல? வந்துடுவாங்க, வா போய் உட்காரலாம். நல்லா சூப்பரான பூச்சிங்கடா. நம்மளுக்குனே வந்து மாட்டு என்ன பண்றது? சரி பிரி கரெக்டா பிரிக்கணும். உட்காரு. கோழி வித்த காசு எவ்வளவு கோழி வித்துருப்பான்? ஆளை பார்த்தா ஒரு 5000 கோழி வித்துப்பான்னு நினைக்கிறேன். அவன் மாடு வர வாங்கிக்கிறான்டா. அவன் பொண்டாட்டி மந்தவெளி சந்தையில போய் வித்துருக்குது. 2 ஏக்கர் இடம் வாங்க வந்துக்கிறானா பாரு. அப்போ நிறைய பணம் வச்சுன்னு இருப்பான். 2 ஏக்கரா இடம், அதுவும் இந்த ஏரியாவில். நான் ரேட்டு போகுதுடா. டேய் அந்த பொம்மை என்ன கோத்து விட்டு வந்துட்டா, அவன் மாட்டிக்கிறானே. அவன் எப்படியாவது தப்பிச்சுக்குவான். ஒரு நம்பிக்கை கொச விட்டு வந்திருக்கேன். சரியா தேவலாம் பேசிக்கினேன். பைய பிரி, எவ்வளவு பணம் பார்க்கலாம். கோணி போய் உள்ள வச்சுக்கிறான் பொழுதுடா. நிறைய பணம்ல, யாராவது பாத்துருவாங்கன்னு தான். சரி பிரி. என்னடா இது? 200 ஒரு 50. 250 நல்லா ஒதுட்டு போடுறா. கட்டில மாட்டின்னு இருக்கு போதா. வெங்காயம் கட்டுக்குது. ஒண்ணுமே இல்லடா, வெறும் கோழி தண்டா இருக்குது. 250 ரூபாய்க்கு மேல எதுவுமே இல்லடா. இதுதான் கோழி வித்த காசுன்னா. டேய் ஆளை பூச்சிக்கிறீங்க பாடுறா, எப்படியா போட்ட ஆளை. அவன் வெள்ளை கோழி வளர்த்துருக்கான் போல இருக்குடா. ஐயோ ஆசையா இந்த ஐபோன் வாங்கல, நீ இப்படி போயிடுச்சு. பிரி பங்கு பிரி எப்படி தப்பிச்சு வந்துட்டேன் நானு. பங்கு பிரியா? என்னப்பா பங்கு? நான் பங்கா? 4ல ஒரு பங்கு எனக்கு வரணும். இந்தா 50 ரூபா புடி. டேய் நான் ஏமாத்துறீங்க, 2 லட்சம் ரூபாய் கொடுங்கடா. 2 லட்சம் ரூபாவா? நான் 2 லட்சம் ரூபாப்பா. அந்த ஆள் இடம் வாங்க வந்துக்கிறான், எவ்வளவு பணம் வச்சுன்னு இருப்பான். இப்ப வந்தானா அவனுக்கும் உழும் உனக்கும் உழும். டேய் அவன் வச்சுன்னு இருந்ததை 250 ரூபா தான்டா. என்னை ஏமாத்தி பணத்தெல்லாம் சுட்டி போடலாம் பாத்தீங்களா? உங்களை விட மாட்டேன்டா. என்ன இது? நான் கோழி வித்த காசு. குர்ரா. ஏண்டா இந்த காசை வச்சு 2 ஏக்கரா நிலம் வாங்கி பயிர் வைக்க போறியா? கொஞ்ச நேரத்துல ஏமாத்திட்டு இருப்பீங்களா? அட நாசமா போனே. நானும் கனவு கண்டுட்டேன்டா. எல்லாம் நாசமா போச்சாடா. உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறேன். என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அந்த 250 ரூபா வச்சுக்கிறீங்க. நடா பேசுங்க.